ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி இதான் கொண்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் விரும்பி இதை கொண்டு வா அப்படின்னு கேட்கக்கூடிய சாப்பாடும் இது தான், முட்டை சாதம். இது வந்து மீதமுள்ள சாதத்துலேயே நம்ம செய்யலாம். அன்றைக்கி வந்து நைட்டுக்கு தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆனதுனால இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கடுகு மட்டும் சேர்த்து ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணணும். பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயத்துக்கிட்ட ஒரு நீல் சைஸில் கட் பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி கிட்ட. தக்காளி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கிறலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வதங்கணும். லைட்டாக வந்து சால்ட்டும் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஞாபகம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஸ்கூல் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக கேட்டு விரும்புகிற சாப்பாடு அதே சாம்பார் தான் நம்ம வீட்லேயும் செய்வாங்க, அதே புளிக்குழம்பு தான் நம்ம வீட்லேயும் செய்வாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்டு டிஃபன் பாக்ஸில் இருந்து அதை எடுத்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை சண்டை போட்டு நம்ம பிடுங்கி வாங்கி சாப்பிட்டது, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க டிஃபன் பாக்ஸ்லேருந்து எடுத்து சாப்பிட்டது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஞாபகம் கொடுக்கும். நான் இந்த சாப்பாடு செய்யும் போதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வரும். அவள் பேக்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் அவளுக்கு தெரியாமையே எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி வெறும் டிஃபன் பாக்ஸ் வச்சுருவோம். அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்து பார்க்குறப்ப அவங்களே ஷாக் ஆவாங்க, எங்கே இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காலேஜ் டைமில் நிறைய கேம் பண்ணுவோம். டிஃபன் பாக்ஸ் ஒழிச்சு வைக்கிறது, பேக் ஒழிச்சு வைக்கிறது, இது எல்லாமே. இன்றைக்கி எனக்கு அதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. உங்களுடைய ஸ்கூல் டைம்லேயும் காலேஜ் டைம்லேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் இது சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகா தான் இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வந்து காரம் அப்படிங்கிறதுனால. நான் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால காரம் வந்து நார்மலாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 சின்ன சைஸில் இருக்க பச்சை மிளகா வந்து நறுக்கி போட்டுட்டு ஒரு தக்காளியையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். அதே மாதிரி மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டாச்சு. இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஏன்னா இது தண்ணி தெளிக்கிறதோ எதுவுமே பண்ணாமல் சாப்பாட்டில் அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறதுனால சாஃப்டாக வந்து வதங்கி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து வேகமாக வதங்கட்டும் அப்படிங்கிறதுனால மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். டக்குன்னு வந்து அது ஃபுல்லாக சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். 3 முட்டை வந்து இன்றைக்கி எடுத்திருந்தேன். முட்டையை வந்து உடனே கிளறாமல் அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா சிக்கன் சைஸுக்கு பெருசாக வரணும்னா நீங்கள் வந்து லேசாக நம்ம ஆம்லேட் கலக்கிறது மாதிரி கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை 4 பீஸாக 6 பீஸாக பிரிச்சுட்டு இதை அப்படியே வந்து கிண்டணுன்னா நம்மளுக்கு அந்த எக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இது மாதிரி நீங்கள் வந்து முட்டை ஊற்றுனதுமே அடுப்பை வந்து ஊற்றி ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சாதத்தில் பெரட்டுறப்ப அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெயும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் மிஞ்சி இருந்த சாதம் காலையில் வடித்தது இருந்துச்சு, இதில் அப்படியே போட்டு பெரட்டியாச்சு. சாதம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த சாதத்தில் வந்து ஃபுல்லாமே படுறது மாதிரிக்கே வெளில தெரியாத அளவுக்கு கிளறணுன்னா நம்மளோட டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி. இது வந்து சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு காலையில் குழம்பு பண்ண லேட் ஆயிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதவே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு லேட் ஆகிற சமயம்லாம் நான் ஸ்கூலுக்கு இதான் கொடுத்து விடுவேன். இந்த வீடியோவை வந்து என் ஃப்ரெண்டு பார்க்குறப்ப அவங்களுக்கும் லைட்டாக நாங்கள் காலேஜில் பண்ண சேட்டைகள் குறும்புகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசும்போதும் சரி, நினச்சி பார்க்கும்போதும் நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் பண்ண சின்ன சின்ன சேட்டை எல்லாமே ஒரு ஞாபகம் வந்துட்டு போகும். இப்போ காலங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிருச்சு. நம்ம மைண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸு, காசு பற்றின பிரச்சனை, வீட்டில் ரிலேஷன்ஸ்குள்ளேயே பிரச்சனை, இதுதான் ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஆனால் நம்ம டேஸை அப்படி கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செஞ்சு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.